ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 45. விக்ரம் புரியாமல் பார்க்க, ராஜேஸ்வரி, உங்க 2 பேருக்கும் என்னுடைய ஒரு சின்ன கிஃப்ட், பிரிச்சு பாரு. ஸ்ரீ என்ன கூறுவது என்று தெரியாமல் நின்றிருக்க விக்ரம் அதை பிரித்து பார்த்தவனுக்கும் சற்று அதிர்ச்சியாக தான் இருந்தது. விக்ரம், என்ன மாம், இப்போ இதுக்கு என்ன அவசரம்? ராஜேஸ்வரி, என்னடா என்ன அவசரம்னு கேட்குற? ஹனிமூன் கல்யாணமான புதுசுலேயே போயிட்டு வந்திருக்கணும். டிலே பண்ணா அப்புறம் ஹனிமூன் போக முடியாமலே போயிடும். விக்ரம், மாம், எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலைகள் பெண்டிங்கில் இருக்கு. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இதை பற்றி எல்லாம் யோசிக்க முடியும். ராஜேஸ்வரி, வேலை எப்பயுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் விக்ரம். அதை பார்த்தால் நம்ம லைஃப்ல நடக்க வேண்டிய மற்றதையெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. எந்த கண்ட்ரிக்கு போக போறீங்க என்று நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ரீ, உனக்கு எந்த கண்ட்ரிக்கு போகணும்னு ஆசையோ விக்ரம் கிட்ட சொல்லுமா என்றார் ஸ்ரீயை பார்த்து. ஸ்ரீ வேறு வழியின்றி சரி என்பது போல் தலையசைக்க உள்ளுக்குள் சற்று பதட்டமாக தான் இருந்தது. ஏற்கனவே இவங்க வசதியை பார்த்துதான் இங்கேயே இருக்க ஆசைப்படுகிறதாக தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கார். இதில் இவங்க அம்மா வேற ஹனிமூன்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறது? சரின்னு சொன்னா இவர் திட்டுவார், வேண்டாம்னு சொன்னா என்ன ரீசன் சொல்றதுன்னு தெரியல என்றபடி பதட்டமாக நின்றிருந்தாள். விக்ரமிற்கும் இதை எப்படி கையாள்வது என்றே தெரியவில்லை. என்ன சொல்லியும் அவனின் தாய் அதை கேட்பதாக இல்லை. ராஜேஸ்வரி, இங்க பாரு விக்ரம், இங்க இருக்க வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ ஹனிமூன் போகும் வேலையை மட்டும் பார். சீக்கிரமே எனக்கு என்னுடைய பேர குழந்தையை பார்க்கணும் என்றவர் அவ்வளவுதான் என்பது போல் தன் அறைக்கு சென்று விட்டார். விக்ரமும் கோபமாக தன் அறைக்கு சென்றுவிட, ராஜேஸ்வரி ஹனிமூனுக்கு ஏற்பாடு செய்ததை விட பேர குழந்தையை பார்க்க வேண்டும் என்று கூறியதே ஸ்ரீக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. இதை பற்றி யோசிக்க தவறிவிட்டோமே. பொய்யாக திருமணம் செய்தது போல் பொய்யாக குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதே என்று சிந்தித்தவள் அப்படியே அமர்ந்து விட்டாள். சற்று நேரம் கழித்து சுற்றி முற்றி பார்க்கையில்தான் தான் இருக்கும் சூழல் புரிந்தது. பிறகு விக்ரமை எண்ணி பயந்தவாறு மெதுவாக அறைக்கு செல்ல, விக்ரம் இவள் அறைக்கு வருவதற்கு முன்னதாகவே உறங்கிக் கொண்டிருந்தான். ஸ்ரீக்கு விக்ரமின் செயல் பெரும் குழப்பமாக இருந்தது. என்ன இவர் இந்நேரம் நம்ம மேல கோவமா இருப்பார் என்று நினைத்தால் இப்படி அமைதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கார். இவரை புரிந்து கொள்ளவே முடியல என்று எண்ணியவாறு தானும் படுத்து உறங்கத் தொடங்கினாள். அவ்வளவு எளிதில் தூக்கம் அவளுக்கு வருவதாக இல்லை. புரண்டு புரண்டு படுத்தவாறு அன்று நாள் முழுவதும் நடந்த சம்பவங்களை அசை போட்டபடி படுத்திருந்தாள். எதர்ச்சையாக விக்ரமின் முகத்தை பார்த்தவள் தன்னையும் மீறி அதில் லயிக்க தொடங்கிவிட்டாள். அடர்த்தியான அலை அலையான கேசம், காற்றின் விசைக்கேற்ப நடனமாட கூர்நாசி, அழுத்தமான உதடுகள், நீண்ட முக வடிவம் என ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருந்தாள். ஆமா, இவனுக்கு மட்டும் எப்படி ஐலாஷஸ் இவ்வளவு பெருசா இருக்கு என்ற சிந்தனையோடு அவன் கண்களை பார்க்க, அப்பொழுது விக்ரம் சற்று அசையவும் பதறிவிட்டாள். பட்டென்று தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டவளுக்கு தன்னைத்தானே நம்ப முடியவில்லை. இவ்வளவு நேரம் ஒரு ஆணை இப்படி பார்த்திருக்கிறோமே என்று எண்ணும் பொழுதே நாணம் மேலோங்க, மேலும் தன்மேல் கோபமும் எழுந்தது. அவருக்கு தான் நம்மள சுத்தமா பிடிக்கலையே, பார்த்தாலே கத்துறார், கோபப்படுறார். ஆனாலும் அவரையே இப்படி பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. இனிமே அவரை பத்தி நினைக்கவே கூடாது. அவர் மேல் நமக்கு இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் மறந்துடணும். நம்ம ஜஸ்ட் அவருக்கு ஹெல்ப் பண்ண தான் மேரேஜ் பண்ணியிருக்கோம். நம்ம வேலை முடிஞ்சதும் நம்ம பாட்டுக்கு கிளம்பி போயிடணும். அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. ஆனால் நம்ம வேலை எப்படி முடியும்? அவர் தேடுற பொண்ணு நான் தானே. இவருக்கு ஏன் இன்னும் புரிய மாட்டேங்குது? ஆமா, முகத்தை பார்த்து பேசினால் தானே புரியும். அவர் தான் என் முகத்தை சரியா உத்து கூட பார்க்க மாட்டேங்கிறாரே. அப்புறம் நான் தானே எப்படி தெரியும்? இப்படியே எல்லா பொண்ணுங்களையும் முகத்தை கூட சரியா பார்க்காமல் பேசிட்டு அப்புறம் என்னுடைய ட்ரீம்களை கண்டுபிடிச்சு கொடு என்றால் நான் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது என்று சற்று நேரம் தன்னை நினைத்து புலம்பியவாறு இருந்தாள். அப்படியே காதல், நாணம், கோபம், புலம்பல் என்று உறங்கி போனாள். மறுநாள் விடியல் யாருக்கு நன்றாக அமைந்ததோ இல்லையோ, ஆனால் ஸ்ரீக்கு நிச்சயமாக நன்றாக அமையவில்லை. இரவு தூங்க தாமதமாகவும் காலையில் எழுந்திருக்கவும் தாமதமாகிவிட்டது. அவசர அவசரமாக கிளம்பி கீழே செல்ல எத்தனிக்க ஸ்ரீயின் செல்போன் இசைத்தது. அதை எடுத்து பார்த்தவள் அலாவுதீன் தான் என்றதும் சற்று தயக்கத்துடன் தான் அதை ஏற்றாள். இப்பொழுதெல்லாம் தன் நண்பிகளுடனும் தன் குடும்பத்தாருடனும் பேசுவதற்கே ஸ்ரீக்கு சற்று சங்கடமாக இருந்தது. தன் திருமணம் பற்றிய விஷயத்தை மறைத்து வைத்திருப்பதால் ஏதோ உறுத்தலாகவே இருந்தது. அவர்களிடம் சகஜமாக பேசவும் பழகவும் முடியவில்லை. ஆனால் உண்மையை கூறவும் முடியாதே என்று இருமனதாக போராடி கொண்டிருந்தாள். அதை ஏற்று காதில் வைத்து, ஹலோ டாடி, எப்படி இருக்கீங்க? அலாவுதீன்,
நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. நீ அங்க எப்படி இருக்க? வேலையெல்லாம் எப்படி போகுது? ஸ்ரீ, நல்லா இருக்கேன் டாடி. இப்போதான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அலாவுதீன், அப்படியாமா? சரி சரி, நீ போயிட்டு வந்து ஃப்ரீ ஆனதும் பேசு. ஸ்ரீ, ஓகே டாடி என்று கட் செய்ய செல்ல அலாவுதீன், டாடி கிட்ட ஏதாவது சொல்லணுமாமா? அலாவுதீனின் வார்த்தையில் சற்று தடுமாறிய ஸ்ரீ, இல்ல டாடி, முக்கியமான விஷயம் எதுவும் இல்ல, நான் ஈவினிங் பேசுறேன் என்று அழைப்பை துண்டித்து விட்டாள். இருந்தும் அவளின் மனம் எதுவோ சரியில்லை என்று எடுத்துரைத்து கொண்டே இருந்தது. எப்படியாவது விக்ரம் கிட்ட பேசிட்டு வீட்ல மட்டுமாவது உண்மையை சொல்லணும். இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படி போய் சொல்லி சமாளிக்க முடியும்? உண்மை தெரிஞ்சா அவங்க எல்லாம் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? இப்போவே எப்படி சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல. இதில் நான் சொல்வதற்கு முன்னாடியே அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு நான் மறைச்சிருக்கேன்னு தெரிஞ்சா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவெடுக்கணும் என்று எண்ணியவாறு கீழே செல்ல ராஜேஸ்வரி ஸ்ரீக்காகவே காத்திருந்தார். ஸ்ரீ அவரின் அருகில் வந்ததும், ராஜேஸ்வரி, என்ன தேஜு, விக்ரம் சொல்றதெல்லாம் உண்மையா என்றார் கேள்வியாக. ஸ்ரீக்கு ஒன்றும் புரியவில்லை. இவர் எதை பற்றி கூறுகிறார்? விக்ரம் என்ன கூறினார் என்று தெரியவில்லையே என்று என்ன கூறி சமாளிப்பது என்று தெரியாமல் ராஜேஸ்வரியின் அருகில் நிற்கும் விக்ரமை பார்க்க அவன் முகத்தில் எந்த ஒரு பாவனையும் காட்டாமல் அமைதியாக நின்றிருந்தான். ஸ்ரீ வேறு வழியின்றி ஆமாம் என்று கூற, ராஜேஸ்வரி, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தேஜு. அப்படி நான் என்ன பெருசா கேட்டுட்டேன்? எல்லாருக்கும் இருக்க ஆசைதானே. அத்தைக்காக இதை கூட நீ செய்ய மாட்டியா என்றார் ஸ்ரீயின் கையை பிடித்துக்கொண்டு. இப்படியெல்லாம் ராஜேஸ்வரி பேசும் ரகமே கிடையாது. வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக அனைவரிடமும் நடந்து கொள்பவர் ஸ்ரீயிடம் அப்படியே வேறொருவர் போல் நடந்து கொள்கிறார். விக்ரமிற்கே இது பெரும் ஆச்சரியமாக தான் இருந்தது. தான் கூறியதை கேட்டதும் தன் தாய் சரி என்று விட்டு விடுவார் என்று எண்ணியவனிற்கு தன் தாயின் செயல் பெரும் ஆச்சரியமாக இருந்தது. ஸ்ரீ என்ன கூறுவது என்று தெரியாமல் திருத்தபடி நின்றிருக்க, ராஜேஸ்வரி, ஆரம்பத்தில் எனக்கு உன்னை பிடிக்காமல் போனது என்னமோ உண்மைதான். ஆனா இப்போ நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நானே தேடி பார்த்திருந்தால் கூட இப்படி ஒரு மருமகளை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பேனான்னு தெரியாது. அந்த கடவுளா பார்த்துதான் உன்னை என் வீட்டு மருமகளாக்கி இருக்கார். நீ இந்த வீட்டு மருமகளானதில் எனக்கு முழு சந்தோஷம்தான். எனக்காக நீ இப்படியெல்லாம் முடிவெடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஸ்ரீக்கு எங்கே சென்று தன் தலையை முட்டிக்கொள்வது என்று தெரியவில்லை. என்ன விஷயம் என்று சொல்லாமலே இப்படி டயலாக் பேசினால் நான் என்ன பதில் சொல்வது? ஆமாம் என்று சொல்வதா அல்லது இல்லை என்று சொல்வதா? கடவுளே, இந்த விக்ரம் முகத்துல கூட ஒரு ரியாக்ஷனும் இல்லை. இப்போ நான் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியலையே. முதலில் என்ன விஷயம் என்று யாராவது சொல்லுங்களேன் என்று நொந்தபடி நின்றிருந்தால் மீண்டும் தொடர்ந்த ராஜேஸ்வரி, நான் இவ்வளவு தூரம் கேட்குறேன், நீ இப்படி அமைதியாவே நிற்கிறியேமா? அத்தைக்காக சரின்னு சொல்லு. அத்தைக்காக நீ சம்மதிப்பல்ல. என்னுடைய ஆசையை நீ நிறைவேற்றாமல் வேறு யாரு நிறைவேற்ற முடியும்? சொல்லுமா, உனக்கு ஓகே தானே? என்ன ஏது என்று ஒன்றும் புரியாமல் ஸ்ரீ சரி என்று தலையசைத்தாள். விக்ரம் கோபமாகவும் அதிர்ச்சியாகவும் திகைத்து போய் நிற்க, ராஜேஸ்வரி மகிழ்ச்சியாக விக்ரமிடம், பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல, என் மருமக நான் சொன்னா கேட்பான்னு என்றவர் சந்தோஷத்தில் ஸ்ரீயை அணைத்து விடுவித்தார். தேடல் தொடரும். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 46. ராஜேஸ்வரி, எனக்கு இனிமே எந்த கவலையும் இல்லை விக்ரம். பிஸ்னஸ் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். உன்னையும் உன் தங்கச்சியையும் தேஜுவே பார்த்துப்பா என்றார் ஆனந்த கண்ணீருடன். விக்ரம், அம்மா ஒரு நிமிஷம், நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்க. ராஜேஸ்வரி கோபமாக, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். சும்மா ஏதாவது சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்காத. நான் சொன்னதை நல்லா மனசுல வச்சுக்கோ. எனக்கு சீக்கிரமே பேர குழந்தை வேணும். அதான் தேஜுவே சம்மதிச்சிட்டால. நீ என்கிட்ட என்ன சொன்ன? இப்போதைக்கு குழந்தையை பத்தி யோசிக்க வேண்டாம் என்று ஸ்ரீ சொல்லுறா. இப்போதான் மேரேஜ் ஆகி இருக்கு. அத்தை மனசு மாறி என்னை முழு மனசோட இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா குழந்தையை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு தானே சொன்னான்னு சொன்ன. அதான் இப்போ தேஜு கிட்ட நான் பேசி சம்மதம் வாங்கிட்டேன்ல. அப்புறம் என்ன பிரச்சனை விக்ரம் உனக்கு? எனக்கு என்னமோ உனக்கு தான் இதில் விருப்பம் இல்லாத மாதிரி தோணுது என்றார் விக்ரமை சந்தேகமாக பார்த்தபடி. ராஜேஸ்வரியின் வாக்கியத்தில் ஸ்ரீ விக்ரமை அதிர்ச்சியாக பார்க்க விக்ரம் செய்வதறியாது நின்றிருந்தான். விக்ரம், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மாம். ஸ்ரீக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். நீங்க முழு மனசோட ஸ்ரீயை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டீங்கன்னு உங்க வாயால் சொன்னதை கேட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எங்க கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். எப்படியோ ஸ்ரீயை இந்த வீட்டு மருமகளா நீங்க ஏத்துக்கிட்டதே போதும். உங்களுக்கு பேர குழந்தை தானே வேணும். சீக்கிரமா ஏற்பாடு செய்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க என்று வெளியே சிரித்த முகமாக சமாளித்தாலும் உள்ளுக்குள் கோபம் கொப்பளித்து கொண்டிருந்தது. ராஜேஸ்வரி எதற்கோ கேட்கிறார் என்று எண்ணிய ஸ்ரீயும் சம்மதம் கூற கடைசியில் இப்படி இருக்கும் என்று அவள் நினைத்தும் பார்க்கவில்லை. அதிர்ச்சி மாறாமல் விக்ரமை பார்த்து கொண்டு நிற்க ராஜேஸ்வரி,
அப்புறம் என்ன தேஜு, அதான் விக்ரமும் சரி என்று சொல்லிட்டான்ல. 2 பேரும் முதலில் ஹனிமூன் போற வேலையை பாருங்க. சீக்கிரமா எங்க போக போறீங்கன்னு சொல்லுங்க. வேறு வழியின்றி இருவரும் சரி என்று தலையசைக்க ராஜேஸ்வரி, சரி, எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன் என்றவர் அங்கிருந்து விடை பெற்றார். விக்ரம் கோபமாக தன் பற்களை கடித்தபடி ஸ்ரீயிடம் ரூமுக்கு வா என்று விட்டு விறுவிறுவென அறைக்கு சென்று விட்டான். ஸ்ரீயும் விக்ரமை பின்தொடர்ந்து செல்ல அறைக்குள் நுழைந்ததுமே, விக்ரம், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ உன் மனசுல? என்ன இங்கேயே செட்டில் ஆகிடலாம்னு ஏதாவது பிளான் பண்ணிட்டியா? யாரை கேட்டு எங்க அம்மா கிட்ட சரின்னு சொன்ன? ஸ்ரீ, உங்க அம்மா கிட்ட நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட நீங்க முன்னாடியே சொல்லி இருந்தா தானே எனக்கு தெரியும். திடீர்னு வந்து சரின்னு சொல்லுனா நான் என்னன்னு நினைக்கிறது? நீங்க என்கிட்ட முன்னாடியே இதை பத்தி ஏதாவது சொல்லியிருந்தா நானும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பதில் சொல்லியிருப்பேன். அவங்க வேற எதுக்கோ கேட்குறாங்கன்னு நினைச்சுதான் நான் சரின்னு சொன்னேன். விஷயம் இப்படி இருக்கும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. இது எல்லாமே எதர்ச்சியா நடந்ததுதான். எதுவுமே பிளான் பண்ணி பண்ணது கிடையாது. விக்ரம் கோபமாக டேபிளின் மீது வைக்கப்பட்டிருந்த அந்த அழகிய கிறிஸ்டல் சிலையை தூக்கி சுவற்றில் அடித்தான். அவனின் கோபத்தை தாங்க முடியாது அந்த கிறிஸ்டல் சிலை சுக்குநூறாக சிதறியது. அதில் ஒரு துண்டு ஸ்ரீயின் நெற்றியையும் பதம் பார்த்தது. ஸ்ரீக்கு தன் நெற்றியில் ஏற்பட்ட காயத்தால் ஏற்படும் வலியை விட விக்ரமின் இந்த கோபமுகம் பெரும் அச்சத்தை கிளப்பியது. விக்ரம் கோபமாக, ஜஸ்ட் ஷட் அப். உன்னை மேரேஜ் பண்ணேன்னு பாத்தியா? அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. எங்க அம்மா இப்படி இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறி உன்னை ஏத்துப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அவங்க கடைசி வரைக்கும் உன்னை ஏத்துக்க மாட்டாங்கன்னு தான் நினைச்சேன். ஏன்னா அவங்களுடைய டிசிஷனில் அவங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. உன்னை எப்படி அதுக்குள்ள ஏத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதில் குழந்தை வேற வேணுமாம். ஹவு ஸ்டூபிட். ஸ்ரீ, நீங்க இதை பத்தி என்கிட்ட நேத்தே சொல்லி இருந்தா நானும் நீங்க சொன்ன மாதிரியே உங்க அம்மா கிட்ட பேசியிருப்பேன் என்றால் மெதுவான குரலில். விக்ரம், நீ இப்படி சரின்னு சொல்லி தொலைப்பேன்னு எனக்கு என்ன தெரியும்? நான் நீ வேண்டாம் என்று சொன்னதா எங்க அம்மா கிட்ட சொல்லும் பொழுது நீயும் வேண்டாம்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். நீ இப்படி சரின்னு சொல்லி தொலைச்சிட்டியே. இப்போ ஹனிமூன் போகணுமாம். இன்னும் என்னவெல்லாம் செய்ய சொல்ல போறாங்களோ தெரியல என்று கத்தியவன் படார் என்று கதவை அரைந்து சாற்றிவிட்டு வெளியேறிவிட்டான். விக்ரம் சென்ற பிறகு ஏன் என்றே தெரியாமல் ஸ்ரீக்கு அழுகை முட்டி கொண்டு வர தொடங்கியது. இவர் சொல்ற மாதிரி இவரை கல்யாணம் செய்யாமலே இருந்திருக்கலாம். 2 பேருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கும். இவரோட கஷ்டத்தை சரி செய்ய போய் இப்போ அதுவே பெரிய பிரச்சனையா வந்து நிக்குது. தேவையில்லாமல் எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட கத்துனா நான் என்ன பண்றது? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொன்னாதானே எனக்கு தெரியும். இதில் நான் யார் பெயரில் தப்பு சொல்றது? பார்த்த முதல் பார்வையிலேயே என் மனசை கொள்ளையடிச்ச விக்ரம் மேல தப்பு சொல்றதா? இல்ல நானே அறியாமல் விக்ரமுடைய மனசுக்குள்ள நுழைஞ்சிருக்கேனே ஏன் மேலேயே தப்பு சொல்றதா? இதில் விருப்பமே இல்லாமல் இருந்த அவங்க அம்மாவே என்ன மனப்பூர்வமா இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. இன்னமும் நீங்க தேடுற பொண்ணு நான் தான் உங்களுக்கு தெரியலையா? நான் தான் நீங்க தேடுற பொண்ணுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா இப்போ இருக்க எல்லா பிரச்சனையுமே சரியாகிடும். என்னுடைய காதலும் கைகூடிடும். உங்களுடைய காதலும் நிறைவேறிடும். எப்போ நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க என்றால் அந்த அறையின் சுவற்றில் பெரிய அளவில் ஃப்ரேம் செய்து மாட்டப்பட்டிருக்கும் விக்ரமின் புகைப்படத்தை பார்த்து பிறகு நேரம் கடப்பதை உணர்ந்தவள் அவசரமாக கிளம்பி அலுவலகம் சென்று விட்டாள். வீட்டில் தான் பிரச்சனை என்றால் அலுவலகத்தில் அதற்கும் மேல் என்பது போல் அஞ்சலி பெரிய அலப்பறையை கூட்டிக் கொண்டிருந்தாள். விக்ரம் காலையில் அலுவலகத்தினுள் நுழையும் பொழுதே கடுகடுவெனதான் இருந்தான். அனைவருமே அவனிடம் பேசுவதற்கு சற்று தயங்கிக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் அஞ்சலி மணிக்கு ஒரு முறை ஏதாவது சந்தேகத்தை தீர்த்து வைக்கும்படி விக்ரமின் அறை கதவை தட்டியபடி இருந்தாள். ஒரு கட்டத்திற்கு மேல் கடுப்பான விக்ரம், எதுவா இருந்தாலும் அஸ்வின் கிட்ட கேட்டுக்கோ. சும்மா சும்மா இப்படி தேவையில்லாமல் என்னுடைய ரூமுக்கு வருவதை முதலில் நிறுத்து. யூ மே கெட் அவுட் நவ் என்றான் முகத்தில் அடித்தது போல். அதற்கும் சற்றும் சலிக்காமல் அடுத்த 5 நிமிடத்திலேயே மற்றொரு சந்தேகம் என்று அறை கதவை தட்டினாள். இவள் திருந்த மாட்டாள் என்று எண்ணிய விக்ரம் ரியாவை அழைக்க, ரியா, எஸ் சார். விக்ரம், ஸ்ரீ எங்க? ரியா, இன்னும் ஸ்ரீ ஆஃபீஸ்க்கு வரல சார். விக்ரம், என்ன இன்னும் வரலையா? இது என்ன ஆஃபீஸா இல்ல அவங்க வீடா? நினைச்ச நேரம் வர்றதுக்கும் நினைச்ச நேரம் போறதுக்கும் ஆஃபீஸ் டைமிங்ல ஆஃபீஸ்ல இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியாதா என்று கத்தியவன், அவங்க வந்ததும் என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. ரியா, ஓகே சார் என்றவள் அமைதியாக வெளியேறிவிட்டாள். அஸ்வின், என்ன ரியா, ஏன் டல்லா இருக்க? ரியா, என்னன்னே தெரியல. விக்ரம் சார் மார்னிங்ல இருந்து ரொம்ப கோவமா இருக்கார். ஸ்ரீயை வேற இன்னும் காணும். ஸ்ரீ வந்ததும் அவரை பார்க்க வர சொன்னார். என்ன ப்ராப்ளம் என்று தெரியவில்லை. நீங்க போய் ஏதாவது பேசி பார்க்கலாம்ல? அஸ்வின், நான் போய் பேசி பார்த்துட்டேன். எதுவா இருந்தாலும் ஈவினிங் பேசிக்கலாம்னு சொல்லி அனுப்பிட்டான். நான் என்ன பண்றது? ரொம்ப கோவமா இருக்கான் போல இருக்கு. கொஞ்சம் கூல்டவுன் ஆனதும் அவனே கூப்பிடுவான். ஸ்ரீ அப்பொழுதுதான் அலுவலகத்தினுள் நுழைவதை பார்த்த ரியா, ஸ்ரீ, உங்களை விக்ரம் சார் அவருடைய ரூமுக்கு வர சொன்னார். போய் என்னன்னு பாருங்க. ஸ்ரீ சரி என்றவள் மனதிற்குள், வீட்டில் அவ்வளவு திட்டினது பத்தலன்னு இப்போ வேற கூப்பிட்டு இருக்கார். என்ன சொல்ல போறாரோ தெரியல.
என்று புலம்பியவாறு விக்ரமின் அறை கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைய அறையினுள் ஏற்கனவே அஞ்சலி ஒரு ஃபைலுடன் நின்று கொண்டிருந்தாள். ஸ்ரீயை பார்த்ததும் அஞ்சலியின் முகம் கடுகடுவென மாற ஸ்ரீ அதையெல்லாம் கவனிக்காமல் விக்ரமிடம் கூப்பிட்டீங்களா என்றாள். விக்ரம், என்ன பேபி, ஏன் இவ்வளவு லேட்? நானே உன்னை ட்ராப் பண்றேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. இப்ப பாரு எவ்வளவு லேட்டா வந்திருக்க. என்னாச்சு, டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டியா என்றான் அக்கறையாக. ஸ்ரீக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. பேசுவது விக்ரம் தானா அல்லது அவனின் உடலில் ஏதாவது பேய் புகுந்து விட்டதா? இப்படியெல்லாம் இவன் பேச மாட்டானே. காலையில்தான் அவ்வளவு கோபமாக பேசிவிட்டு சென்றான். இப்பொழுது ஏதோ அக்கறையாக பேசுவது போல் பேசுகிறானே என்று ஒன்றும் புரியாமல் விக்ரமை பார்க்க, விக்ரம், பார்க்கவே ரொம்ப டயர்டா இருக்க, ஃபர்ஸ்ட் உட்காரு என்று தன் எதிரில் இருந்த இருக்கையை கை காட்டினான். ஸ்ரீ அமைதியாக அதில் அமர பின்பு ஒரு பாட்டில் தண்ணீரை அவளின் முன்பு நீட்டியவன், இந்தா இத குடி. ஸ்ரீ, இல்ல வேண்டாம். விக்ரம், முதலில் இத குடின்னு சொல்றேன்ல என்று அவளின் கையில் அந்த தண்ணீர் பாட்டிலை திணித்தான். தேடல் தொடரும். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.